Welcome to Bank PO and Clerk Coaching Classes, Department of Employment and Training, Government of Tamil Nadu. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கம்பேரிசன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ கம்பேரிசன் டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து அனலிட்டிக்கல் பசில் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே இவங்களை கொண்டு வரலாம். ஓகேங்களா? வை பிகாஸ் இங்கே கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்படியே ஒரு பசிலிக் மேனர்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் பசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இடையில வந்து நம்ம லைக் லீனியர் அரேஞ்ச்மெண்ட், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் அவங்களுக்கு கீழே தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற டாபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது கீழார் தான் வருவாங்க, அனலிட்டிக்கல் பசில் கீழார் தான் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் லைக் ஒரு கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான் எங்கேயும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம கம்பேர் பண்ணி அவங்க என்ன பண்ணணும்னாக்கா அந்த டேட்டாஸோட சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவான பர்சன்ஸோட நம்ம என்ன பண்ணணும், அப்படியே வந்து அவங்கள மேட்ச் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்படியே எல்லாரையும் வந்து அழகாக மேட்ச் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ஸை பற்றி ஒரு பர்சன் பிளேஸ் ப்ரொஃபஷன் அதை வச்சு நம்ம அவங்க மேட்ச் பண்ணுறது, இல்லைன்னா அவங்க ஹைட்டு வெயிட்டு அப்புறம் அவங்களுடைய மார்க்ஸ் பேஸ் எந்த மாதிரியான பேசிஸில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவங்களை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நமக்கு இங்கே வந்து இட் இஸ் குவைட் ரிலேட்டட் டு நமக்கு வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் நாட் அதே மாதிரி தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. அங்கே வரக்கூடிய கைண்ட் ஆஃப் லாஜிக்கல் டேர்ம் தான் இங்கே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம வந்து அங்கே ஹிண்ட் எடுப்போமோ அதே மாதிரி இங்கே ஃபியூ ஹிண்ட்ஸ் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இங்கே கம்பேரிசன் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த மட்டும் நம்ம எப்படி அந்த ஹிண்ட்டை எடுக்கிறோம், அந்த ஹிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த திங்ஸோட ஆக்சுவலி மேட்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? அங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேர்டிங்ஸோட எப்படி மேட்ச் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த இடத்துல ஸோ திங்ஸ் கிவன் அண்ட் மேட்சிங் அப் தெம். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட் அவே நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, தேர் ஆர் 3 பர்சன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. தே ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அமாங் சென்னை, மும்பை. ஸோ இங்கே பெரும்பாலான கொஷின்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த பர்சன்ஸ், இந்த மாதிரி அந்த பர்சன்ஸை கொடுத்துட்டு ஓகேங்களா, ஸோ அந்த பர்சனு இந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, இந்த பர்சன்ஸ் இது இந்த இந்த ஸ்டடீஸ் படிச்சிருக்காங்க, இதுதான் அவங்களுடைய ஜாபு, திஸ் இஸ் தேர் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர் ஆர் திங்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க நம்ம. ஸோ பர்சன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு நாம அவங்கள மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, தேர் ஆர் 3 பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளேஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ பர்சனும் பிளேஸும் தான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா லைக் இந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் எல்லாம் நம்ம ஒரு டேபிளர் காலம் பேசிஸில் போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா இட் வில் பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஸோ நாமளும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளர் காலம் பேசிஸில் தான் இவங்களை வந்து கால்குலேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் நாட் ஃப்ரம் மும்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் சி இஸ் நாட் ஃப்ரம் பெங்களூர் அண்ட் சென்னை, பி இஸ் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்னாக்கா இங்கே 2 காலம் போட வேண்டியிருக்கும், பர்சன் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலம், அதுக்கப்புறம் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 ரோ போட வேண்டியிருக்கும். அப்போ அந்த ஏபிசிக்கு இந்த ஊர் நம்ம மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ முதல்ல நான் என்ன பண்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட் எடுக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இஸ் நாட் ஃப்ரம் மும்பைன்ட்டாங்களா, அப்போனா ஹே ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு மும்பை. அதே மாதிரி சி இஸ் நாட் ஃப்ரம் பெங்களூர் அண்ட் சென்னைன்ட்டாங்க, சி இஸ் நாட் ஃப்ரம் பெங்களூர் அண்ட் சென்னை. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவல் டு கிடையாது. இங்கே இருக்கிறதே 3 ஊர் தான். ஓகேங்களா? பெங்களூர், சென்னை, மும்பை. இப்போ சி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னையிலேருந்து வரலன்னா அப்போ டெஃபினட்டாக சி வந்து என்ன பண்ணியிருக்கணும், மும்பைலேருந்து தான் வந்திருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் பி இஸ் ஃப்ரம் சென்னை சொல்லியிருக்காங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு சென்னை. ஓகேயா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன் பிளேஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 காலம் போட்டுக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ ரோ 1, ரோ 2 அண்ட் 3. ஸோ ஏ, பி
சி 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள அப்படியே கொண்டு வந்து எழுதிக்கினாச்சு. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சி இஸ் நாட் ஃப்ரம் சென்னை, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன டைரக்ட்டாவே சொல்லியிருக்காங்க. பி சென்னையில தான் வந்திருக்காப்ல. ஸோ அவர தூக்கிட்டு வந்து இங்க எழுதிடலாம் நம்ம. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? சி வந்து பெங்களூர்லேருந்து வரல, சென்னையிலேருந்து வரலன்னோனே நம்ம என்ன பண்ணோம்? அவர் மும்பைலேருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? ஸோ அதே தான் இங்க. ஸோ இப்ப பேலன்ஸ் டெஃபினட்டா எந்த ஊர் இருக்கு? பெங்களூர்லேருந்து தான் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏ வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்ப்பஸ்க்காக வந்து ரொம்ப சிம்பிள் டெர்மா குடுத்துருக்கேன். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 டெர்ம், 3 டெர்ம், 4 டெர்ம், 5 டெர்ம் இந்த மாதிரியான கேட்டகரில கூட நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எலமெண்ட்ஸ் பேசிஸ்ல கூட நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க. ஸோ நாம தான் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க குடுத்துருக்க டேட்டாஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்கள பிளேஸ் பண்ணி, இப்படி வந்து பிரிச்சு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, அவங்க கேட்டகரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? கிளியர்? நோட் பண்ணிக்கங்க. இப்ப பார்த்தோம்னா, நம்ம எக்ஸாம்பிள் 1ல யூஸ் பண்ண அதே கொஸ்டினு எக்ஸாம்பிள் 2க்கும் யூஸ் பண்ண போறோம். பட் என்ன கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் மாடல். அங்க இன்னும் வந்து ஃபியூ டேட்டாஸ் கூட ஆட் அப் பண்ணி ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணோம் 2 எலிமெண்டோட பார்த்தோமா, அங்க 3 எலிமெண்டோட இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேத்த மாரி பார்க்கலாம். ஓகே. நோட் பண்ணிக்கங்க. ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, அதே பாருங்க. தேர் ஆர் 3 பெர்சன்ஸ் ஏ, பி, சி. தே ஆர் ஃப்ரம் டிஃபரெண்ட் பிளேஸஸ் பெங்களூர், சென்னை, மும்பை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தே பிளே டிஃபரெண்ட் கேம்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் கேம்ஸ் விளையாடுறாங்க. இங்க கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. சென்னையிலேருந்து வந்திருக்கிறவங்க செஸ் விளையாடுறாங்க. ஹாக்கி, கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 டிஃபரெண்ட் கேம்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விளையாடுறாங்க. ஓகேங்களா? ஓகே. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இஸ் நாட் ஃப்ரம் மும்பை. அதே தான் ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எக்ஸ்ட்ராவா வந்து நமக்கு என்ன ஆகுறாங்க, கேம் அப்படின்ற ஒருத்தவங்க வராங்க. ஸோ அப்ப நாம வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள வொர்க் அவுட் பண்ணும்போது, பெர்சனு, பிளேஸு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, கேம் இல்லையா? ஸோ பெர்சன், பிளேஸு, கேம் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்னா ஏ, பி, சி. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிளேஸஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பி வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து சி மும்பைலேருந்து வந்திருக்காங்கன்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணிட்டோம். அடுத்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க. அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா, முடிச்சுட்டோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, "த பெர்சன் ஃப்ரம் சென்னை டஸ் நாட் பிளே செஸ்." அப்பன்னா, "த பெர்சன் ஃப்ரம் சென்னை டஸ் நாட் பிளே செஸ் இன் அ சென்ஸ் டி பி இஸ் நாட் ஈக்குவல் டூ செஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா, "த பெர்சன் ஃப்ரம் சென்னை இஸ் ஹூ?" பி இல்லையா? ரைட்? பியும் சென்னையும் இஸ் நாட் ஈக்குவல் டு செஸ். ஏ பிளேஸ் ஹாக்கி ஆர் கிரிக்கெட். ஏ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஹாக்கி அப்படி இல்லைன்னா கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க. ஓகேங்களா? ஏ வந்து ஹாக்கி இல்ல கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க. பி டஸ் நாட் பிளே கிரிக்கெட். பி வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா கிரிக்கெட் விளையாடல. ஓகே. பி இஸ் நாட் ஈக்குவல் டூ கிரிக்கெட்டுன்ட்டாங்க. ரைட்? ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய பி வந்து செஸ்ஸும் விளையாடல. சரியா? பி வந்து செஸ்ஸும் விளையாடல, கிரிக்கெட்டும் விளையாடல. அப்ப டெஃபினட்டா அவர் என்ன கேம் தான் விளையாண்டு இருக்கணும். பி வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா ஹாக்கி தான் விளையாண்டு இருக்கணும். இல்லீங்களா? பி வந்து டெஃபினட்டா ஹாக்கி தான் விளையாடிட்டு இருக்கணும். ஸோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஏ பிளேஸ் ஹாக்கி ஆர் கிரிக்கெட்ன்னு இருக்கு. ஏ வந்து விளையாண்டா ஒண்ணு ஹாக்கி இல்ல கிரிக்கெட் தான். 2துல ஏதோ ஒரு கேம் தான். சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகிடுறாங்க, இவங்க ஹாக்கி விளையாடுறாங்கன்றதுனால பெங்களூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன போயிடும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரிக்கெட் போயிடும். இல்லையா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற செஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மும்பைக்கு போயிடும். ஓகே. ஜஸ்ட் அந்த கொஸ்டினோட அவங்கள கம்பேர் பண்ணி பாருங்க. த பெர்சன் ஃப்ரம் சென்னை டஸ் நாட் பிளே செஸ். ஏ பிளேஸ் ஹாக்கி ஆர் கிரிக்கெட். பெர்சன் ஃப்ரம் சென்னை சென்னையிலேருந்து வந்திருக்கிறவா செஸ்ஸும் விளையாடல. சென்னையிலேருந்து வந்திருக்கிறவா பி தான்.
இல்லைங்களா? ஸோ அவங்க செஸ்ஸும் விளையாடல. அதே மாரி ஏ வந்து பார்த்தீங்கன்னா, விளையாடினா சி நோன்ற ஸ்டேட்மெண்ட்டும் ஒண்ணு தான். அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் ஒண்ணு தான். ஓகேங்களா? ஸோ இருக்கிறத அப்படியே நம்ம இது பண்ணா போதும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து வந்திருக்கிறவங்க செஸ் விளையாடல. ஏ விளையாடினா எப்படி பார்த்தாலும் சரி விளையாண்டுட்டா, ஒண்ணு ஹாக்கி அப்படி இல்லைன்னா கிரிக்கெட் தான் அவங்க விளையாடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பி வந்து டெஃபினட்டா வந்து கிரிக்கெட் விளையாடல. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன ஆயி போச்சு, நான் என்ன பண்றேன், பிக்கு கிரிக்கெட் விளையாடலன்னு சொல்ட்டாங்க. ஸோ, இப்ப அதிகமா யார பத்தி பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ட் பி தான் இல்லைங்களா? ஸோ, அப்ப நம்ம செக் பண்றப்போ சென்னையிலேருந்து வந்திருக்கிறவங்களும் பி தான் இல்லையா? ஸோ, இப்ப இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செஸ்ஸும் விளையாடக்கூடாது. அ அதே மாரி கிரிக்கெட்டும் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஹாக்கிய தான் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, பி விளையாடி ஆகணும். சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாக்கி பி விளையாடிடவே பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிரிக்கெட் அண்ட் செஸ்ல எது போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் தான் அவங்களுக்கு போகும். ஏன்னா, ஏ வந்து விளையாடினா கிரிக்கெட் இல்ல ஹாக்கி தான் விளையாடணும்னு சொல்றாங்க. இப்ப சின்ஸ் ஹாக்கி வந்து பி எடுத்துக்கவே பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிரிக்கெட் நமக்கு ஏக்கு போயிடும். ஸோ செஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு போயிடும். ஸோ த ஃபைனல் அரேஞ்ச்மென்ட் வில் பி ஏ பெங்களூர் கிரிக்கெட், பி சென்னை ஹாக்கி, சி மும்பை அண்ட் செஸ். ஓகேங்களா? ஸோ இவ்ளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினே. ஓகே. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லோ லெவல்லேருந்து ஹை லெவல் டாஸ்க் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? கிளியர்? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டூ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்றாங்க? இஃப் ஏ இஸ் டாலர் தென் பி அண்ட் சி பி அண்ட் சி இஸ் டாலர் தென் ஏ, இ இஸ் டாலர் தென் எஃப் பட் ஷார்ட்டர் தென் பி. ஓகேங்களா? ஏ வந்து பி விட டாலருங்களா. நல்லா பாருங்க. ஏ வந்து பாத்தீங்கன்னா பி விட டாலர். லெட் மீ சே இவங்களை ஹிண்ட் எடுக்கலாம்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பின்னு போடலாமா? அதே மாதிரி சி இஸ் டாலர் தென் ஏவா. சி வந்து பாத்தீங்கன்னா டாலர் தென் ஏ. இ இஸ் டாலர் தென் எஃப் பட் ஷார்ட்டர் தென் பியா. இ வந்து கிரேட்டர் தென் எஃப் பட் இ இஸ் வாட் லெஸ்ஸர் தென் பி இல்லையா? தென் ஹூ இஸ் த டாலஸ்ட் அமாங் ஆல்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஹூ இஸ் தி டாலஸ்ட் அமங் ஆல் அப்படின்றது தான் கேள்வி இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் லைக் தட் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அலைன்மெண்ட்டை அப்படியே கொஞ்சம் பார்த்தா போதுமானது. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ ஏ இஸ் டாலர் தென் பி, ஏ இஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி இஸ் டாலர் தென் ஏன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போனா ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியுது, ஏவை விட பி டாலர்னு தெரியுது. அடுத்தது சியை விட ஏவை விட சி டாலர்னு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுனாக்கா பி இஸ் லெஸ் தேன் ஈன்னு இருக்காங்களா? பி இஸ் லெஸ் தேன் ஈன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து நமக்கு என்ன இங்க இருக்கக்கூடிய இதுல வந்து சி ஏ பி. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குனாக்கா இ அண்ட் எஃப் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போகுதுன்னா ஏவை விட சி டாலர், பியை விடவும் ஏ டாலர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியை விடவுமே வந்து பார்த்தீங்கன்னா இ டாலர் தான். ஸோ இ இஸ் லெஸ் தேன் பி அப்படின்னு என்ன அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியை விட இ வந்து லெஸ் தேன் அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அப்போ இ இங்கே வந்துருவாங்க. அப்புறம் இ இஸ் டாலர் தென் எஃப். திஸ் வில் பி தி ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அலைன்மெண்ட்ல அப்படியே அரேஞ்ச் பண்ணால் போதுமானது. ஓகே. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரேட்டர் தேன் லெஸ்ஸர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே. ஸோ அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய
அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்மளால வந்து அழகா போட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு கொஸ்டின பாருங்க. ஏ இஸ் டாலர் தென் பி. கணக்குப்படி பி விட ஏ டாலரா தான் இருக்காங்க. அடுத்து சி இஸ் டாலர் தென் எஸ். சி விட ஏ விட சி டாலரா தான் இருக்காங்க. இ இஸ் டாலர் தென் எஃப். எஸ் இ விட எஃப் டாலர் தான் இருக்காங்க. பட் ஷார்ட்டர் தென் பி. எஸ் ஷார்ட்டர் தென் பி. ஹூ இஸ் த டாலஸ்ட் அமாங் ஆல்னு கேட்குறாங்க. சின்ஸ் நமக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ல கரெக்டாக வரதுனால இப்படிதான் வந்து நமக்கு என்ன இருக்கணும், ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டாலஸ்ட்ல இருந்து ஷார்ட்டஸ்ட்க்கு மூவ் ஆன் ஆகியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கேள்வி என்னன்னா ஹூ அமாங் தெம் இஸ் த டாலஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சி இஸ் தி டாலஸ்ட் ஹியர். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் சி. புரிஞ்சுதுங்களா என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு? சி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனையோ இல்லை லாஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி மேட்சிங் மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அதோடைய ப்ராசஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இவங்களோட ப்ராசஸ் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டுத்தோட ப்ராசஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தான். ஆல் வாட் வி ஹாவ் டு டூ இஸ் தட் அங்கே இருக்கக்கூடிய திங்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, கிளியர்? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். அடுத்தது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அமாங் 5 பாய்ஸ் வினீத் இஸ் டாலர் தென் மணிகா. அங்க வந்து பாத்தீங்கன்னா 5 பசங்க இருக்காங்களா. ஓகேங்களா? 5 பேர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வினீத் இஸ் டாலர் தென் மாணிக். மாணிக்கை விட வந்து பாத்தீங்கன்னா வினீத் டாலா இருக்காராம். ஓகேங்களா? பட் நாட் டால் ஆஸ் ரவி அப்படின்னு சொல்றாங்க. பட் நாட் டால் ஆஸ் ரவின்றப்போ இட் இஸ் வெரி ஷோர் வினீத். நான் வின்னு எடுத்துக்கிட்டோங்களா, அங்க 5 பேர் இருக்காங்க. லெட் மீ டேக் வினீத் ஆஸ் வி. வி இஸ் டாலர் தென்றப்ப வி இஸ் கிரேட்டர் தென் எம்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வி இஸ் லெஸ் தென் எம்னு போடலாமா? ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா வி இஸ் ஆரை விட இப்படி போட்டாலும் ஒண்ணுதான். வி இஸ் ஆரோட லெஸ் தென் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலும் ஒண்ணுதான் இல்லைங்களா? ஸோ ஜேக்கப் இஸ் டாலர் தென் திலீப் பட் ஷார்ட்டர் தென் மணிகா. ஓகேங்களா? ஜேக்கப் வந்து பாத்தீங்கன்னா யாரோட டாலா இருக்காங்களா, திலீப் விட டாலா இருக்காங்களா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கை விட ஷார்ட்டா இருக்காங்களாம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருப்பாங்க? ஸோ மாணிக் இஸ் கிரேட்டர் தென் ஜேக்கப். ஜேக்கப் இஸ் டாலர் தென் திலீப் இல்லையா? ஸோ ஹூ இஸ் த டாலர்ஸ் இன் தியர் குரூப்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? அமாங் 5 பர்சன் வினீத் இஸ் டாலர் தென் மாணிக். மாணிக்கை காட்டிலையும் வினீத் வந்து பார்த்தீங்கன்னா டால் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட் நாட் ஆஸ் டால் ஆஸ் ரவின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரவி அளவுக்கு ஒன்றும் வந்து ஹைட் கிடையாது. யாரு? வினீத் வந்து பாத்தீங்கன்னா ரவி அளவுக்கு ஹைட், மாணிக்கை விட ஹைட்டா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னாலும் ரவி அளவுக்கு ஹைட்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆகையால அடுத்தது என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜேக்கப் இஸ் டாலர் தென் திலீப் பட் ஷார்ட்டர் தென் மாணிக். ஜேக்கப் வந்து பாத்தீங்கன்னா திலீப் விட ஹைட்டா இருக்கிறாப்ல. ஆனா மாணிக்கோட கம்பேர் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹைட் கம்மியா இருக்கிறாரு. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஃபினட்டா என்ன பண்ணணும், மாணிக்கை விட ஷார்ட்டரா காமிக்கணும் நான் ஜேக்கப்பை. அதே மாதிரி திலீப்பை விட ஹைட்டா காமிக்கணும். ஸோ அது மாதிரி தான் காமிச்சிருக்கேன். ஸோ நானும் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ல இருந்து ஷார்ட்டஸ்ட்க்கு மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹூ இஸ் த டாலர்ஸ் இன் தி குரூப்னு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய குரூப் விச் மீன்ஸ் நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி ரவி இஸ் தி டாலஸ்ட் அமாங் தெம். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்ப என்ன சொல்றாங்க? 5 பாய்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் அ காம்படிஷன். 5 பேர் என்ன பண்றாங்க? காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க.
ரோஹித் வாஸ் ரேங்க்டு லோவர் தேன் சஞ்சய். ரோஹித் வந்து பாத்தீங்கன்னாக்கா சஞ்சயை காட்டிலும் கொஞ்சம் கம்மியா ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு. ஓகேங்களா? 5 பேர் என்ன பண்றாங்க, ஒரு காம்படிஷன்ல ஜாயின் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரோஹித் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சயை காட்டிலும் கொஞ்சம் டோட்டல் கம்மியா தான் வாங்கியிருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, விகாஸ் வாஸ் ரேங்க்டு ஹையர் தேன் தினேஷா. சரி, ஓகே. இப்போ எழுதலாங்களா, ரோஹித் வாஸ் லோவர் தேன் சஞ்சய். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், இதே கிரேட்டர் தேன் லெஸ் தேன் கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரோஹித் வாஸ் ரேங்க்டு லோவர் தேன் சஞ்சய்ன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் இஸ் லெஸ் தேன் சஞ்சய் இல்லையா? அடுத்து விகாஸ் வாஸ் ரேங்க்டு ஹையர் தேன் தினேஷ். தினேஷை விட விகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையராக வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ வி இஸ் கிரேட்டர் தேன் டி. ஓகேங்களா? கமல்ஸ் ரேங்க் வாஸ் பிட்வீன் ரோஹித் அண்ட் விகாஸா. கமலோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் அண்ட் விகாஸ் கிடையாது தான் இருக்குதுங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் மே பி லைக் ரோஹித், கமல், விகாஸா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோஹித், சஞ்சய், கமல், விகாஸ். ஓகே, ஹூ வாஸ் ரேங்க்டு ஹையஸ்ட்னு கேட்குறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ திஸ் வில் பி தி ஃபைனல் கரெக்ட் ஆர்டர். அதாவது ரோஹித் இஸ் ரேங்க்டு லோவர் தேன் சஞ்சய் இல்லையா? ரோஹித் இஸ் ரேங்க்டு லோவர் தேன் சஞ்சய். ஸோ சஞ்சய், ரோஹித், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கமல், விகாஸ், திலீப் இல்லையா, தினேஷ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கேட்குறாங்க ஹூ வாஸ் ரேங்க்டு ஹையஸ்ட்னு கேட்குறாங்க. ஹூ ஹாஸ் ரேங்க்டு ஹையஸ்ட் இயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் இஸ் ஒன் ஹூ இஸ் ரேங்க்டு ஹையஸ்ட் இயர். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோஹித்துக்கும் சஞ்சய்க்கும் இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வராங்க, விகாஸ்க்கும் இடையில தான் வந்து கமல் வராரு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோதான் வந்து ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா B and C ஆர் ஷார்ட்டர் தேன் F பட் ஹெவியர் தேன் ஏன்றாங்க. பியும் சியும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் விட ஷார்ட் பட் ஹெவியர் தேன் ஏன்றாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம், இங்கே நமக்கு ஹைட்டும் வராங்க, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டும் வராங்க இல்லைங்களா? ஹைட் ஆர்டர் பேசிஸை நம்ம இவங்களை எழுத வேண்டியிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் அவங்களுடைய வெயிட் பேசிஸில் இவங்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? லெட் மீ டேக் அ நோட். பி இஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணக்குப்படி நமக்கு இந்த இடத்துல ஹைட்டு அதே மாதிரி வெயிட் வரணும் இல்லைங்களா? ஸோ ஹைட் வைஸ் பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நோட்ஸ் எடுங்க. பியும் சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் தேன் எஃப். ஸோ எஃப் இஸ் கிரேட்டர் தென் பி அண்ட் சின்னு எழுதலாங்களா? அப்படி இல்லைன்னா பி இஸ் அண்ட் சி லெஸ் தேன் எஃப்னு எழுதலாம். பட் ஹெவியர் தேன் ஏவா. பட் ஹெவியர் தேன் ஏன்றப்போ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி இஸ் கிரேட்டர் தேன் ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அடுத்தது டிவி இஸ் ஹெவியர் தேன் பி அண்ட் டாலர் தேன் சி. டி வந்து பார்த்தீங்கன்னா
greater than D. இது வந்து பாத்தீங்கன்னா weight basisல. இதுவும் weight basisல. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா height basisல. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா D is heavier than Bங்களா, B காட்டிலும் D வந்து ஹெவியர்ன்றாங்க and taller than C. ஓகே, and taller than C. D is heavier than B and taller than C அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா E is shorter than D but taller than Fன்றாங்க. ஓகே, E வந்து நமக்கு அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இஸ் taller than C ன்னு சொல்றாங்க, which means D is ஓகேங்களா, D is greater than C ன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் பேசிஸ்ல. E is shorter than D. ஸோ D காட்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா E shorter தான். இங்கேயும் D is greater than E தான் வராங்க. ஸோ பட் taller than F. ஓகேங்களா, பட் taller than Fன்றப்போ E is greater than எஃப்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு அரேஞ்ச்மெண்ட் கிடைச்சிங்களா. இப்போ ஹைட் பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய எத்தனை பேர் தான் நமக்கு, ஸோ இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட் பேசிஸ்ல எடுத்தோம்னா D is taller than E, E is taller than F, F is taller than B அண்ட் சி இல்லைங்களா. ஸோ இவ்வளோ தூரம் நமக்கு அரேஞ்ச்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சொல்றாங்கனாக்கா F is heavier than D, F is heavier than D. So F is greater than D in case of weight. ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்போ F greater than D, D greater than B, B C greater than A. ஓகே, F D B C A. ஓகேங்களா, ஸோ ஆக மொத்தம் 5 பேர் வந்துட்டாங்களா. மொத்தம் நமக்கு இன்னும் எத்தனை பேர் வரணும், 6 பேர் வரணும். ஸோ இப்போ FDBCA கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ண வேண்டியிருக்கும், இயை கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைங்களா. ஸோ இயை பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ இஸ் ஷார்ட்டர் தேன் இ பட் டாலர் தேன் எஃப்ன்றாங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா இயை காட்டிலையும் ஷார்ட்டர். ஓகே, ஏ வந்து இயை காட்டிலையும் ஷார்ட்டர் பட் டாலர் தேன் எஃப்ன்றாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வந்தாகணும், இந்த இடத்த தான் வந்தாகணும் இல்லைங்களா. ஸோ இப்போ டி E A F B C. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பேசிஸ் ஆர்டர் முடிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே எழுதுன இந்த பக்கம் எழுதுன பாருங்க மேலே. ஸோ ஹைட் பேசிஸ்ல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா D greater than E greater than A greater than F greater than B greater than C, அதாவது ஹைட்டர் than B. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பேசிஸ்ல பார்க்கும்போது பட். ஓகேங்களா, ஸோ இப்போ வெயிட் பேசிஸ்ல பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை திரும்பி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஹைட்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். B and C are shorter than F. பியும் சியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா F ஓட ஷார்ட்டர் தேன் தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ மேபி எய்தர் C and B and B and C. ஓகேங்களா, எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதாவது FBCயும் இருக்கலாம் FCBயும் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஹைட்ல வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுதுங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா F BCன்னு இருக்கலாம், அதாவது FBCன்னு இருக்கலாம், அல்லது FCBன்னு இருக்கலாம். ஓகேங்களா, கிளியர். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னாக்கா B and C are shorter than F but heavier than Aன்றாங்க. இப்போ heavier than Aன்றப்போ ஏவை காட்டிலும் பியும் சியும் வந்து வெயிட்டாக தான் இருக்கிறாங்க. அடுத்தது D is heavier than B and taller than C. D வந்து பார்த்தீங்கன்னா heavier than Bன்றாங்க. ஓகே, B வந்து B காட்டிலும் ஹெவியன்றாங்க அண்ட் டாலர் தென் சி தாங்க. ஸோ டாலர் தென் சி தான் என்ன இருக்கிறாரு, டி இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இ இஸ் ஷார்ட்டர் தேன் டி. ஓகே, இ இஸ் ஷார்ட்டர் தேன் டி பட் டாலர் தேன் எஃப்ங்களாம். டி வந்து பார்த்தீங்கன்னா இயை விட ஷார்ட்டரா பட் எஃபோட டாலரா. ஸோ ஆகியால் நமக்கு என்ன ஆயிடும்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இங்கே போட்ட மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்துடும். அடுத்தது எஃப் இஸ் ஹெவியர் தேன் டின்றாங்க. எஃப் இஸ் ஹெவியர் தேன் டி, ஏ இஸ் ஷார்ட்டர் தேன் இ பட் டாலர் தேன் எஃப்ன்றாங்க. ஓகே, ஏ இஸ் ஷார்ட்டர் தேன் இ பட் டாலர் தேன் எஃப். ஏ வந்து இயை காட்டிலையும் ஷார்ட்டரு பட் டாலர் தேன் எஃப். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஈக்கும் எஃப்க்கு இடையில தான் ஏ வந்தாகணும். ஸோ ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வில் பி டிஇஏஎஃப் பிசி ஆர் சிபி. ஓகே, ஸோ இப்போ கம்மிங் டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு. ஓகே,
வெயிட் பேசிஸ்ல வரும்போது ஓகேங்களா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரேஞ்ச்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனலா என்னென்ன வருவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பேசிஸ்ல வந்து பார்த்தோம்னா டெஃபினட்டா எஃப் டி பி சி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாம இவங்களை கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்போதைக்கு எஃப் டி பி சி ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏ இவ்வளோ தூரம் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு இல்லைங்களா அதாவது எஃப்டி பி சிஏ ஸோ அந்த ஹெவியர் பேசிஸ்ல பார்க்கும்போது பி அண்ட் சி ஷார்ட்டர் தென் எஃப் பட் ஹெவியர் தென் ஏன்றாங்க டெஃபினட்டாக பி அண்ட் சியும் ஏ விட ஹெவியர் தான் ஸோ இட் மே பி எய்தர் ஓகேங்களா எஃப் டி சி பி ஏவா கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பேலன்ஸ் இருக்கக்கூடியது வேற யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு இ இல்லையா ஸோ இப்போ இயோட கேட்டகரி பார்க்குறப்போ வந்து இ ஹெவியர் பேசிஸ்ல வந்து பார்த்தோன்னா டி இஸ் ஹெவியர் தென் பி அண்ட் டாலர் தென் சி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இ ஷார்ட்டர் தென் டி பட் டாலர் தென் எஃப் இ ஷார்ட்டர் தென் டி பட் டாலர் தென் எஃப் எஃப் இஸ் ஹெவியர் தென் டின்றாங்க ஓகே ஏ இஸ் ஷார்ட்டர் தென் இ பட் டாலர் தென் எஃப் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்க ஒன்று வந்தால் நமக்கு எந்த இடத்துல வந்தாகணும் ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியது யாரு இ தான் இல்லைங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இ ஷார்ட்டஸ்டாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹெவியஸ்டாக இருக்கணும் ஓகே ஒன்று லைட் ஹெவியர் பர்சனாக இருக்கணும் இல்லை லைட் பர்சனாக இருக்கணும் ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிஇஏஎஃப் ஓகே it may be either BC or CB coming to weight category FDBCA வந்து கன்ஃபார்ம் FDBCA அப்படின்னா FDCBA ஸோ ஒன்று இ வந்து ஷார்ட்டஸ்டாக இருக்கணும் இல்லைன்னா அதாவது வெரி லைட்டஸ்டாக இருக்கணும் இல்லை வெயிட் ஹெவியராக இருக்கணும் ஓகே நோட் பண்ணிட்டீங்க இல்லையா Okay, let's move on to questions. Who is third from the top when you are arranged in descending order of height? ஹைட்டை வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல அடுக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்க அதாவது ஹைட்ல இருந்து லோவா அடுக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்க யாரு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஃப்ரம் டாப் இருப்பாங்கன்னு கேக்குறாங்க ஓகேங்களா தேர்ட் ஃப்ரம் டாப் யார் இருப்பாங்கன்னு கேக்குறாங்க நம்மள ஓகே யார் இருப்பாங்க நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா பார்த்து சொல்லுங்க who is third from the top when they are arranged in descending order of height descending orderனா height wise இருந்து அடுக்கும் போது அங்க இருந்து லாஸ்ட் இருந்து பார்க்கும்போது தேர்ட்ல யார் இருக்காங்கன்னு கேக்குறாங்க ஸோ நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன் இவங்களை ஹைட் வைஸ் தான் அடுக்கி இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது தேர்ட்ல பார்க்கும்போது விச் மீன்ஸ் ஹைட்ல இருந்து தேர்ட்ல பார்க்கும்போது யார் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹைட் செகண்ட் ஹைட் தேர்ட் ஹைட்ல யார் இருக்காங்க நமக்கு ஏ தான் இருக்காங்க இல்லைங்களா ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஹைட் ஆர்டர் தான் இவங்க நம்ம அடுக்கி இருந்தோம் இல்லைங்களா ஸோ இப்போ கேள்வி என்ன ஹூ இஸ் தேர்ட் ஃப்ரம் த டாப் வென் தேர் அரேஞ்ச்ட் இன் தி டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ஹைட் டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்ல இருந்து அதாவது ஹைட் ஆர்டர்ல இருந்து விச் மீன் ஷார்ட் ஆர்டர் வரைக்கும் வரது ஓகேங்களா கிளியர்
நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. 5 friends அமி, பிமி, கால், டான், ஈகோ travel. ஓகேங்களா, ஈகோ traveled from Darjeeling to 5 different countries, US, UK, China, Canada, Russia by 5 different mode of transport: cycle, rocket, time machine, yacht and bike. ஓகேங்களா, இப்போ என்ன பண்றாங்க, 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, 5 ஊர் இருக்கு, 5 டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. ஸோ அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு 3 எலமெண்ட் இருக்கு. இப்போ பர்சனு, பிளேஸு, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இல்லையா? ஸோ அவங்க நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இவங்களை எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பர்சன், பிளேஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ பர்சன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ABCDEன்னே வச்சுக்கலாங்களா? ஸோ அதே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஆர்டரில் நம்ம அவங்கள எழுதணும்னா அது இன்னும் ஹாரிசான்டல் ஆர்டர் எழுதணும்னா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. பர்சன், பிளேஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லையா? ஸோ 1 2 3 4 5 இல்லையா? ஸோ பர்சன்றப்போ ABCD அண்ட் E, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களை இந்த பேசிஸ்லேயே எழுதி வச்சுக்கலாமா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, அழகா வந்து ABCD சொல்றாங்க. அவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, 5 டிஃப்ரெண்ட் கண்ட்ரி நோக்கி வந்து பிரயாணம் பண்றாங்க ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் மூலியமா. இப்போ என்ன சொல்றாங்க, த ஒன் ஹூ டிராவல் டு சைனா டிட் நாட் டிராவல் பை பைக். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு வந்து பார்த்தீங்கன்னா, சைனாக்கு நேரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பைக்குன்ற டிரான்ஸ்போர்டேஷன் எழுதக்கூடாது. சைனா இஸ் நாட் ஈக்குவல் டு பைக். கால் வென்ட் டு கனடா பை யாச்சுன்றாங்க. கால் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறாங்க. கால் வந்து என்ன பண்றாராம், கனடா போறாரு த்ரூ யாட்ச். ஓகேங்களா, ஸோ பிமி வென்ட் டு யூகே பை டைம் மிஷின். பிமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூகேக்கு டைம் மிஷின் மூலியமா போறாங்க. ஓகே, டி டிராவல்ட் பை பைக் அப்படின்றாங்க. டி வந்து டான் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல்டு பை பைக்குங்களா. டான் வந்து என்ன பண்றாரு, பைக் மூலியமா டிராவல் பண்றாரு. இக்கோ டிராவல்டு பை ராக்கெட்ன்றாங்க. இக்கோ வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் மூலியமா போறாங்க. ஓகேங்களா, இப்போ பேலன்ஸ் இருக்கு என்ன, நமக்கு சைக்கிள் தான் இல்லை. அப்போ டெஃபினட்டா வந்து சிஏ வந்து சைக்கிள்ல தான் போயிருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா டார்ஜிலிங் இஸ் நாட் கனெக்டட் பை சைக்கிள் டு யூஎஸ் அண்ட் சைனா. ஓகேங்களா, ஸோ டார்ஜிலிங் வந்து பாத்தீங்கன்னா இஸ் நாட் கனெக்டட் பை சைக்கிள் டு யூஎஸ் அண்ட் சைனான்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சைக்கிள் மூலியமா வந்து டார்ஜிலிங் போலன்றாங்க. அப்போ டெஃபினட்டா வந்து என்ன அர்த்தம், நான் வந்து ஏ இடத்துல வந்து டார்ஜிலிங் எழுத முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைனாவையும் எழுத முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கனடா யூஎஸ்ஸையும் இங்கே எழுத முடியாது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணி ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விச் மீன்ஸ் சைக்கிள். ஓகேங்களா, இது எப்படி எழுதிக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா cycle is not equal to US Darjeeling China. ஓகே, ஆல்ரெடி சைனாக்கு பைக் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது, சைக்கிளும் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. ஸோ இப்போ ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஊர் தான் எடுத்து எழுதியாகணும் இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது, சைக்கிளுக்கு நேரம் நான் என்ன பண்ணக்கூடாது, ஆல்ரெடி வந்து இங்கே யூகே கனடா முடிஞ்சு போச்சு, நான் யூஎஸ் எழுதக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனாவும் எழுதக்கூடாது, டார்ஜிலிங் எழுதக்கூடாது. ஓகே, இங்கே இருக்கக்கூடியது யூஎஸ், யூகே, சைனா, கனடா, ரஷ்யா
இல்லையா? ஸோ எல்லாருமே என்ன பண்றாங்கனாக்கா, டார்ஜிலிங் டூ டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ் டார்ஜிலிங் போறதுக்காக என்ன பண்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சைக்கிள்ல யுஎஸ் அண்ட் சைனா மூலியமா போறாங்க. ஓகே. சைனா வழியா போய் போறாங்க. ஸோ இப்ப என்ன ஆயி போச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சைக்கிள் ரூட் வந்து யுஎஸ்க்கும் சைனாக்கும் கனெக்ட் ஆகலைங்களாம். புரியுதுங்களா? சைக்கிள் ரூட் வந்து யுஎஸ்க்கும் சைனாக்கும் கனெக்ட் ஆகல. ஸோ அப்ப யுஎஸ்க்கும் சைனாக்கும் கனெக்ட் ஆகலன்றப்போ டெஃபினட்டா என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சைக்கிள் அதாவது ஏக்கு வந்து ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ தான் சைக்கிள் மூலியமா போறாங்க இல்லையா? ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு யுஎஸ் அண்ட் சைனா. அதே மாரி யுகேவும் கிடையாது. கனடாவும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் யுகேவும், கனடாவும் பி அண்ட் சி குடுத்துட்டோம். அப்ப டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிள் மூலியமா போனவங்க ரஷ்யா மூலியமா போயிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன சொல்ட்டாங்க, அடுத்தது சைனா வந்து பைக் ரூட் கனெக்ட் ஆவல அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அப்ப டெஃபினட்டா என்ன பண்ண முடியாது. சைனாவ கொண்டு வந்து நான் டிஆன்னு எழுதுவேன். சைனாவ கொண்டு வந்து நான் இங்க ராக்கெட் இருக்கிற இடத்துல தான் எழுதுவேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஊர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யுஎஸ் இல்லையா? ஸோ யுஎஸ்ஸ கொண்டு வந்து பைக் இருக்கிற இடத்துல எழுதுவேன். ஓகேங்களா? இவ்ளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச்மென்ட் முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ இப்ப என்ன சொல்றாங்க, அங்க ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்ட ஒரு தடவ அகைன் வந்து ரீகால் பண்ணி பாருங்க அங்க. ஓகேங்களா? 5 பிரின்ஸ், அமி, பிமி, கால், டான் அண்ட் ஈகோ. ஓகே. ஏ, பி, சி, டி, இ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கினேன். அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டார்ஜிலிங் போறாங்க. டூ 5 டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ் பாருங்களா? டிராவல் ஃப்ரம் டார்ஜிலிங் டூ 5 டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ டார்ஜிலிங்லேருந்து என்ன பண்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேறு வேறு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் மூலியமா நமக்கு என்ன பண்றாங்க, யுகே, யுஎஸ், சைனா, கனடா, ரஷ்யா அப்படின்ற வெவ்வேறு ஊர்களுக்கு போறாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி சைக்கிள், ராக்கெட், டைம் மிஷின், யாட்ச் அண்ட் பைக் மூலியமா போறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நமக்கு இருக்கக்கூடிய எலமெண்ட், பெர்சன், பிளேஸ், டிரான்ஸ்போர்ட். ஸோ த ஒன் ஹூ டிராவல் டூ சைனா ஓகேங்களா? சைனாக்கு டிராவல் பண்ணவா நமக்கு என்ன பண்ணல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதன் வழியா டிராவல் பண்ணல. எதன் வழியா டிராவல் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பைக் மூலியமா டிராவல் பண்ணல. ஆகையால் நம்ம என்ன போட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சைனாக்கு எதிர்க்க வந்து நம்ம என்ன போடல, பைக் போடல இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கால் வென்ட் டு கனடா பை வாட்? யாட்ச்ன்றாங்களா? ஸோ கால் வந்து பார்த்தீங்கன்னா, கனடாக்கு போறாப்ல த்ரூ யாட்ச் போறாரு. ஓகேங்களா? யாட்ச் மூலியமா கனடாக்கு போறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகுது? என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிமி வென்ட் யூகே பை டைம் மிஷின். ஸோ பிக்கு நேரா யூகேவ டைம் மிஷின் எழுதணும். சின்ஸ் அவங்களுக்கு நேரா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன எழுதிட்டோம் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ, நாம ஃபர்தரா வந்து மூவ் ஆன் ஆகணும். ஓகே. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தது டான் வந்து என்ன பண்றாராம், பைக் மூலியமா டிராவல் பண்ணியிருக்காரு. அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிக்கு நேரா பைக்க தான் கொண்டு போய் எழுதணும். அதே மாரி இ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ராக்கெட் மூலியமா டிராவல் பண்ணியிருக்கிறாப்ல. ஸோ இப்ப ஈக்கு நேரா ராக்கெட் எடுத்து எழுதுறேன். ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், டைம் மிஷின பிக்கு நேரா எடுத்து எழுதிட்டேன். சிக்கு நேரா யாட்ச் எடுத்து எழுதிட்டேன். ஏ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஊர்ல வந்து வந்திருக்காங்கன்னு தெரியல. சரி அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்னாக்கா, டி எடுத்து எழுதுறீங்களா? டிக்கு பைக்கு, சிக்கு ராக்கெட்ன்னு இருக்கு. ஸோ ஆக மொத்தம் இவங்க எல்லாருக்கும் மத்த டிரான்ஸ்போர்டேஷன்லாம் போயிடுச்சுன்னவே, பேலன்ஸ் இருக்கக்கூடிய சைக்கிள கொண்டு வந்து ஏக்கு எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிக்கும், சிக்கும் மட்டும் தான் ஊர் தெரியுது. மத்தவங்களுக்குலாம் ஊர் தெரியல. இப்ப என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிள் மூலியமா போறாங்க இல்லைங்களா? ஸோ சைக்கிள் மூலியமா போறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸும், சைனாவும் போலீங்களாம். ஓகே. டார்ஜிலிங் இஸ் நாட் கனெக்டட் பை சைக்கிள் டூ யுஎஸ். ஸோ சைக்கிள் ரூட் வழியா போறவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யுஎஸும், சைனாவும் வந்து ரூட் இல்லையா டார்ஜிலிங்லேருந்து சைக்கிள் மூலியமா போறவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி ரோடு இல்ல பைக்குக்கு இங்கேருந்து நம்ம தண்ணியில தான் போய் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சில ஊருங்களுக்குலாம் அந்த மாரி சைக்கிள் ரூட் இல்லைங்களாம். எங்கேருந்து டார்ஜிலிங்லேருந்து யுஎஸ்க்கும், சைனாக்கும். அப்பனா என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சைக்கிள் மூலியமா போற ஏக்கு நேரா என்னால யுஎஸும் எழுத முடியாது, சைனாவும் எழுத முடியாது. ஓகேங்களா? இருக்கிறதே அங்க 5 ஊர் தான். அந்த 5 ஊர்ல 2 ஊர் யுஎஸ் அண்ட் சைனா எழுத முடியாது. அதே மாரி ஆல்ரெடி யுகே அண்ட் கனடா யாருக்கு போய் குடுத்துட்டோம்? பிக்கு, சிக்கு குடுத்துட்டோம். அப்ப வேற எந்த ஊர் பேலன்ஸ் இருக்கு? ரஷ்யா தான். அப்ப டெஃபினட்டா ஏ வந்து சைக்கிள் மூலியமா ரஷ்யா போயிருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பேலன்ஸ் இருக்குது 2 ஊரு. யுஎஸ் அண்ட் சைனா. ஸோ யுஎஸ் அண்ட் சைனான்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிக்கு சைனா வருவாங்களா? ஈக்கு சைனா வருவாங்களான்னு தெரியாத கட்டத்துல இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இவங்க இருக்காங்க இல்லைங்களா? யாரு? இ சைனா. சைனாக்கு நேரா முதல்ல என்ன இன்ஃபர்மேஷன் குடுத்துருந்தாங்க? சைனா வந்து பைக் மூலியமா டிராவல் பண்ணல. அதாவது சைனாக்கு போனவங்க டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பைக் மூலியமா டிராவல் பண்ணலன்னு சொல்ட்டாங்க. அப்ப டெஃபினட்டா நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சைனாக்கு நேரா பைக் எழுதவே முடியாது. அப்போ பேலன்ஸ் இருக்கிற பக்கத்து இடமான ஈல தான் கொண்டு வந்து போய் நான் என்ன பண்ணுவேன், சைனாவ எழுதுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதில தெளிவாயிடுது. வந்து ராக்கெட் மூலியமா சைனாக்கு போயிருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கிற ஊர் யுஎஸ் அத கொண்டு வந்து நேரா என்ன பண்ணிடுறோம், டிக்கு நேரா எழுதி போட்டுடுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா?
ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்களோட அரேஞ்ச்மெண்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ், ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேபிள் காலத்தை வச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்டன் கொஷின்ஸ் கேட்பாங்க, நாம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்களை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட் மீ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, ஹூ அமாங் த ஃபாலோயிங் ட்ராவல்டு டு சைனான்னு கேட்குறாங்க. யார் சைனாக்கு ட்ராவல் பண்ணாங்க? காலா, டானா, இக்கோவா, நன் ஆஃப் திஸ். டேட்டாவே நமக்கு இன்னும் அடிக்குவேட்டா இருக்கான்னு கேட்குறாங்க. யார் நமக்கு சைனாக்கு ட்ராவல் பண்ணாங்க இவங்கள? டெஃபினட்டா வி நோ தட் ஈகோ தான் வந்து என்ன பண்ணாரு, சைனாக்கு ராக்கெட் மூலியமா டிராவல் பண்ணாரு இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் இ. ஓகே, ஸோ அடுத்தது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பினேஷன் இஸ் ட்ரூ ஃபார் டேன்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் தி காம்பினேஷன் இஸ் ட்ரூ ஃபார் டேன்னா, டேனை வந்து எந்த ஊருக்கு எந்த மோட் மூலியமா போனாங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி அக்கார்டிங் டு த டேட்டா, டேன் வந்து யூஎஸ்க்கு பைக் மூலியமா போயிருக்காப்ல. சைனாக்கு சைக்கிள் கிடையாது, யூஎஸ்க்கு சைக்கிள் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு பைக் மூலியமா போயிருக்காப்ல. இதுதான் டேட்டா, கரெக்டான டேட்டா. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, யூஎஸ் பைக். நோட் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள் இல்லை? ஸோ இவ்வளோதான் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்ரி ஒன். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமே கிடையாது, வெரி சிம்பிள். த திங் இஸ் தட் நாம என்ன பண்ணணும்னா அங்கே கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸை வந்து அழகாக நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நோட்ஸ் எந்த அளவுக்கு நோட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது நமக்கு. அது எவ்வளோ பர்ஃபெக்டாக நோட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து அந்தந்த டேட்டாஸோட ரிலை ஆகும். ஓகே, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்த ஸ்லைட் போகிறேன். ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பினேஷன் ஆஃப் பிளேஸ் அண்ட் மோட் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்குறாங்க. எந்த பிளேஸும் மோடும் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? சைனாக்கு சைக்கிளு, யூகேக்கு டைம் மிஷினு. நம்ம மற்றதை போய் செக் பண்ணவே வேணாம். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சைனாக்கு போனவங்க எதன் மூலியமா போனாங்க? டெஃபினட்டா வி நோ தட் சைனா போனவங்க ராக்கெட் மூலியமா போனாங்க அப்படின்றது நம்ம ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா? சைனாக்கு போனவங்க ராக்கெட் மூலியமா தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எக்கோ தான் வந்து போனாங்க அப்படின்ட்டு கிளியர் பண்ணோம். இப்போ டெஃபினட்டா சைக்கிள்ல போனவங்க யாரு? ஏ தான். ஏக்கு எங்க போனாங்கனாக்கா ரஷ்யாவுக்கு போயிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ ஆகையால வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஏ, சைனா சைக்கிள். திஸ் இஸ் தி நாட் கரெக்டட் ஒன். ஓகேங்களா? சைனா சைக்கிள். ஓகே, அடுத்த கொஸ்டின், த பர்சன் டிராவல் டு சைனா யூஸ்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மோடு. இப்பதான் பார்த்தோம், சைனாக்கு போனவங்க எதன் மூலியமா போனாங்க? ராக்கெட் மூலியமா போனாங்க இல்லைங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் ராக்கெட். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? Shall we move on to next question? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, which of the following combination of person and mode is not correctedன்னு கேக்குறாங்க. பர்சனும் மோடு எது கரெக்டா இல்ல? ஏஎஸ் சைக்கிள் மூலியமா போயிருக்காங்க, பிமி வந்து பாத்தீங்கன்னா டைம் மிஷின் மூலியமா போயிருக்காங்க, கரெக்ட். கால் யார்ச் மூலியமா போயிருக்கிறாப்ல,
டான் வந்து பாத்தீங்கன்னா பைக் மூலியமா போயிருக்காங்க. ஈகோ வந்து டைம் மிஷின். எஸ், ஈகோ தான் டைம் மிஷின் மூலியமா போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. வி ஆல்ரெடி நோ தட் ஈகோ வந்து எப்படி போனாங்க? இட் இஸ் கான் த்ரூ ராக்கெட் இல்லையா, டைம் மிஷின் கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தவறா இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எவ்ரிவன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஏபி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் கார்ஸ், ஜென், ஓப்பல், ஆஸ்ட்ரா, சென்ட்ரா, இண்டிகா அண்ட் மாருதி ஜிப்சி. ஸோ எத்தனை கார் இருக்காங்களா? ஜென்னு, ஒப்பல் ஆஸ்ட்ரா, சென்ட்ரோ, இண்டிகா அண்ட் மாருதி ஜிப்சி அப்படின்னு சொல்லிட்டு 5 காருங்க வச்சிருக்காங்க. அந்த 5 காருங்களுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 டிஃப்ரெண்ட் கலரா இருக்கிறாங்க. ஓகேங்களா? ப்ளூ, ஒயிட், பிளாக், ரெட் அண்ட் கிரீன் பட் நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர்னு சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இங்க இருக்கக்கூடிய ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் இருக்காங்க. காரு அண்ட் என்னது நமக்கு கலர் இல்லையா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பர்சனு, காரு, கலரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி ஆகணும்? ஏ, பி, சி, டி அண்ட் இ. ஓகே, கரெக்ட் தானுங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? ஏ ஹேஸ் ஜிப்சியா. ஓகே, ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்ல ஜிப்சி கலர் ஜிப்சி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாட் கிரீன்ன்றாங்க. பட் இட் இஸ் நாட் கிரீன்றாங்க. அப்ப டெஃபினட்டா எனக்கு என்ன வராது? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு நேரா கிரீன் வராது. ஸோ ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பி ஹேஸ் ரெட் இண்டிகான்றாங்க. பி வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலரு இண்டிகா இருக்கு அவங்க கிட்ட. ஓகேங்களா? ரெட் கலர் இண்டிகா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சி ஹேஸ் ப்ளூ கார் பட் நாட் ஜென்னுன்றாங்க. சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கார் இருக்கு பட் நாட் ஜென்னுன்றாங்க. இட் இஸ் வெரி ஷுர் தட் சி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜென் இல்லையா. இ ஹேஸ் பிளாக் கார் விச் இஸ் நெய்தர் ஓப்பல் ஆஸ்ட்ரா அண்ட் சென்ட்ரோன்றாங்க. இ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கார் இருக்குங்களாம். ஓகேங்களா? ஈ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் கார் இருக்கான். ஆனா ஈ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராவும் கிடையாது. அதே மாதிரி சென்ட்ராவும் அதாவது ஓப்பலும் கிடையாது, சென்ட்ராவும் கிடையாது. ஓகே, ஓப்பலும் கிடையாது, சென்ட்ராவும் கிடையாது. அப்பனா நமக்கு என்ன வந்து ஆகணும்? பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு இங்க போட்டாகணும் இல்லைங்களா. ஸோ இப்போ இல்லைன்ற கான்செப்ட் நம்ம முடிக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம கலர் கான்செப்ட் முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னா கார் கான்செப்ட் வரலாம் நம்ம. ஓகேங்களா? கலர் கான்செப்ட்ல பாருங்க. வி ஆல்ரெடி நோ தட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கிறதே 5 கலர் தான் எவ்ரி ஒன். ஒன்னு ப்ளூ, ஒயிட், பிளாக், ரெட் அண்ட் கிரீன். ஓகேங்களா? இருக்கிறது எத்தனை கலர்? 5 கலர் இல்லையா. ப்ளூ, ரெட், ஒயிட், பிளாக், கிரீன். இப்ப என்ன ஆயி போச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா பி ரெட் கலர் தான் வச்சுருக்காப்ல, சி ப்ளூ கலர் தான் வச்சுருக்காப்ல, இ பிளாக் கலர் தான் வச்சுருக்காங்க. ஆனா மிச்சம் இருக்கிறது கிரீன் அண்ட் ஒயிட். இப்போ ஏ அண்ட் டில யாரோ ஒருத்தர் கிரீன் அண்ட் ஒயிட் வச்சிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? ஏ வந்து என்ன கலர் கிடையாது? கிரீன் கலர் கிடையாதுன்னு தெளிவா தெரியும் இல்லைங்களா. ஏ வந்து என்ன கலர் கிடையாது? கிரீன் கலர் கிடையாது அப்படின்றது தெளிவா தெரியும். ஸோ அப்ப என்ன பண்ண முடியாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு நேரா என்னால கிரீன் எழுத முடியாது. டிக்கு நேரா தான் கொண்டு வந்து என்னால என்ன பண்ண முடியும்? கிரீன் எழுத முடியும். அப்ப இங்க தான் நான் என்ன பண்ணுவேனாக்கா ஒயிட் கலர் ஜிப்சி தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் வச்சிருக்கிறாப்ல? ஏ வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சி கிட்ட வந்து என்ன கலர் கார் இருக்கு? ப்ளூ கலர் கார் இருக்கு. ஆனா அது ஜென் இல்லன்னு சொல்லிட்டாரு. ஓகேயா? டெஃபினட்டா சிக்கு நேரா நான் கொண்டு வந்து ஜென் எழுத முடியாது. ஓகே. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈக்கு நேரா கொண்டு போய் என்னால ஒப்பல், ஆஸ்ட்ரா அண்ட் சென்ட்ரோவையும் எழுத முடியாது. பேலன்ஸ் இருக்கிறதே 3 கார் தான். இப்ப என்ன இருக்குது? நமக்கு இங்க காருங்கள பாருங்களேன். ஜென்னு, ஒப்பலு, சென்ட்ரோ, இண்டிகா அண்ட் மாருதி ஜிப்சி அப்படின்னு சொல்லிட்டு 5 கார் இருந்துச்சு இல்லைங்களா. சோ அதுல ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்? ஏக்கு ஜிப்சியை கொடுத்துட்டோம். ரைட்?
ஸோ இண்டிகாவை என்ன பண்ணிட்டோம்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்கு கொடுத்துட்டோம். சி அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜென்னு சொல்லிட்டாங்க. இப்போ சி கணக்கு முடிப்போங்களா? ஸோ சி வந்து ஜென் கணக்கு ஜென்னு கிடையாதுன்ட்டாப்ல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்கு தான் பயங்கர கார் இருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்னாக்கா மாருதி சுசுகி கட்டாயி போச்சு, இண்டிகாவும் கட்டாயி போச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வரமாட்டாங்க, ஈக்கும் வரமாட்டாங்க, சிடி யாருக்குமே வரமாட்டாங்க. ஸோ இருக்கு மிஞ்சி மிஞ்சி போய் இருக்குது ஜென்னு, ஒப்பெல், ஆஸ்ட்ரா சென்ட்ரோ இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இ இஸ் நாட் ஈக்குவல் டு என்னது நமக்கு ஓப்பல் ஓவும் கிடையாதுன்ட்டாங்க. அதே மாதிரி சென்ட்ரோவும் கிடையாது. அப்ப டெஃபினட்டா ஜிப்சியும் கிடையாது, இண்டிகாவும் கிடையாது. வந்தா என்ன வந்தாகணும், ஜென் தான் வந்தாகணும். அப்ப நான் ஈக்கு நேரம் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜென்னு கொண்டு போய் எழுதுவேன். ஈக்கு நேரம் என்ன கொண்டு போய் எழுதுவேன், ஜென்னு கொண்டு போய் எழுதுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது இந்த ஒப்பல் ஆஸ்ட்ராவும் சென்ட்ரோவும் தான் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி கன்ஃபியூசிங் தட் நமக்கு வந்து ஈக்கு ஒப்பல் ஆஸ்ட்ரா போகுமா சென்ட்ரோ போகுமா தெரியல. ஈ கீழே இருக்கிறதுலாம் பிளாக் கலர் கார். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற எதனா ஹிண்ட் கொடுத்துருக்காங்களா பாருங்க, வேற எதுவுமே ஹிண்ட் கொடுக்கல. அப்போ டெஃபினட்டா என்னது ஒன்னு சி தான் என்ன வச்சுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பல், அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன வச்சிருக்கணும் சென்ட்ரோ வச்சிருக்கணும். இல்ல டி வந்து சென்ட்ரோ இல்லைன்னா ஒப்பல் வச்சிருக்கணும். இவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த ரெண்டு கார் வர பாசிபிலிட்டி. ஸோ அதோட கொஸ்டின் செக் பண்ணிக்கலாம். ஏ வந்து ஜிப்சி கார் வச்சிருக்காங்க, ஆனா அது கிரீன் கலர் கிடையாது, கரெக்டா இருக்கு. பி வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் இண்டிகா வச்சிட்டு இருக்கிறாப்ல. சி வந்து ப்ளூ கலர் கார் வச்சிட்டு இருக்காரு, ஆனா அது ஜென் கிடையாது. இ வந்து பிளாக் கலர் கார் வச்சிட்டு இருக்காங்க, விச் இஸ் நெய்தர் ஒப்பல் ஆஸ்ட்ரோ ஆர் சென்ட்ரோன்றாங்க. அதே மாதிரி சென்ட்ரோவும் கிடையாது, ஒப்பல் ஆஸ்ட்ரோ கிடையாது, ஜென் தான். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது சி அண்ட் டி. ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சி அண்ட் டிக்கு எந்த கார் ஏதுன்னு தெளிவா சொல்லல. ஸோ ஆகியால வந்தா ஒன்னு ஒப்பல் இல்லைன்னா சென்ட்ரோ தான் சி வச்சிருக்கணும், டியும் சென்ட்ரோ இல்லைன்னா ஒப்பல் தான் வச்சிருக்கணும். ஓகேங்களா? இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க இவங்கள. ஓகேங்களா? கிளியர்? ஃபாஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க எவ்ரிவன். ஜஸ்ட் என்ன பண்றோமா, அங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அப்படியே வந்து அரேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? அப்படியே வந்து என்ன பண்றோம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். Let's move on to further questions. So who has ஒப்பல் ஆஸ்ட்ரான்னு சொல்றாங்க. ஒப்பல் ஆஸ்ட்ரா ஒன்னு சி இல்லைன்னா டி தான் வச்சிருக்கணும் இல்லைங்களா? ஸோ என்னால சி தான் வச்சிருக்காங்க டி தான் வச்சிருக்காங்கன்னு அடிச்சு சொல்ல முடியாது. ஸோ மை ஆன்சர் வில் பி cannot be determined. ரைட்? ஏன்னா ஒப்பல் ஆஸ்ட்ரா அப்படி இல்லைன்னா வந்து என்ன வச்சிருக்கணும், சியும் டியும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரோ வச்சிருக்கணும் இல்லைங்களா? ஸோ ரெண்டுத்துல எந்த காருன்னு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா cannot be determined கொடுக்குறோம். ஸோ வாட் இஸ் த கலர் ஆஃப் ஜிப்சின்னு கேட்குறாங்க. ஜிப்சியோட கலர் என்ன நமக்கு? ஜிப்சியோட கலர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒயிட், ரைட்? விச் கார் டஸ் இ ஹேவ்னு கேக்குறாங்க. இ கிட்ட என்ன கார் இருக்கு? இ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜென்தா இருக்கு இல்லையா? தட்ஸ் இட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? எஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, வாட் இஸ் த கலர் ஆஃப் இண்டிகான்னு கேக்குறாங்க. இண்டிகாவோட கலர் என்ன? இண்டிகாவோட கலர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெட், ரைட்? ஸோ விச் கார் டஸ் ஏ ஹேவ்னு கேக்குறாங்க. ஏ கிட்ட என்ன கார் இருக்கு?
ஏ கிட்ட ஜிப்சி தான் இருக்கு இல்லையா? ஸோ தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இவ்வளோதான் முடிஞ்சது. வெரி சிம்பிள் ரைட்? ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பேரிசன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? வெரி சிம்பிள் கொஷின்ஸ். நாமளே என்ன பண்ண முடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ ஈஸியாக போட்டுற முடியும். ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? அடுத்த கொஸ்டின் மூவ் ஆன் ஆகலாம். ஓகே ஓகே ABCDER 5 பிரின்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எல்டர் டாலர் பேஸ் பண்ணி வராங்க. ஓகேங்களா? எல்டர் அண்ட் டாலர். ஓகே ஸோ இவ்வளோலாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம வெயிட் ஹைட் எல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்டர் டாலரை பேஸ் பண்ணி வராங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே லெட் மீ டேக் எல்டர் taller. B is elder than Eன்றாங்க but not tall as Cன்றாங்க. B வந்து E காட்டிலும் elder greater than E but not tall as Cன்றாங்க. அப்போ C is greater than B அப்படின்னு எழுதலாமா? இது வந்து பாத்தீங்கன்னா elder, இது வந்து பாத்தீங்கன்னா tall. ஓகே புரியுதுங்களா நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா eldest and height பேஸ் பண்ணி இருக்காங்க இங்க. ஓகேங்களா? ஸோ ஹைட்டை பேஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா விட பெரியவங்களாம், ஆனால் வந்து சிஏ காட்டிலும் ஹைட் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. சி இஸ் யங்கர் தேன் ஏன்றாங்க அண்ட் இஸ் டாலர் தேன் டி அண்ட் இன்றாங்க. சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வயசுல வந்து பார்க்கும்போது ஏவை காட்டிலும் யங்கன்றப்ப சி இஸ் லெஸர் தேன் ஏங்களா? அதாவது ஏ இஸ் கிரேட்டர் தேன் சி அப்படின்னு எழுதலாங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜ் பேசிஸ்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏஜ்னு எழுதிக்கலாங்களா? ஏஜ் அண்ட் ஹைட்னு எழுதிக்கலாம். அதான் பர்ஃபெக்டா இருக்கும் நமக்கு. ஓகே ஸோ ஏஜ் பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்படி. ஸோ அடுத்தது ஹைட் பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சி இஸ் கிரேட்டர், அதாவது டாலர் தேன் டி அண்ட் இன்னு இருக்காங்க. ஸோ அப்போ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இது என்னது நமக்கு ஹைட் இல்லைங்களா? ஸோ ஹைட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுறாங்க? சி வந்து டி அண்ட் இயை விட ஹைட்ன்றாங்க. ஏ இஸ் டாலர் தேன் டின்றாங்க. ஏ இஸ் டாலர் தேன் டி பட் யங்கர் தேன் இன்றாங்க. ஓகே ஏ வந்து பாத்தீங்கன்னா டாலர் தேன் டி, இது வந்து ஹைட்டுக்கு, பட் யங்கர் தேன் இ, அப்போ இ இஸ் கிரேட்டர் தேன் ஏ, இது வந்து பாத்தீங்கன்னா ஏஜுக்கு. ஓகேங்களா? டி இஸ் எல்டர் டு ஏ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பட் ஷார்டஸ்ட் இந்த குரூப்ன்றாங்க. டி வந்து பாத்தீங்கன்னா எல்டஸ்ட் டு ஏங்களாம். டி இஸ் கிரேட்டர் தேன் ஏ, இட் இஸ் த்ரூ ஏஜ் வைஸ் பட் ஷார்டஸ்ட் இந்த குரூப்னா என்ன அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹைட், விச் மீன்ஸ் ஹைட் பேசிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா டி தான் கடைசி நமக்கு. ஓகேங்களா? டி தான் கடைசி, அதுதான் நமக்கு கரெக்ட். இருக்கக்கூடிய 5 பொசிஷன்ல டி தான் கடைசி பொசிஷன். ஓகேங்களா? டி இஸ் எல்டர் டு ஏ பட் ஷார்டஸ்ட் இந்த குரூப்ன்றாங்க. அப்போ டி இஸ் லெஸ் தேன் ஆல். ஓகே ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ ஃபைனலாக அவங்களை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்காங்களாமா. இங்கே ஹிண்ட்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க அப்படியே இங்கே தனியாக கொஞ்சம் எடுத்து போட்டு நான் எழுதுறேன் பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஹிண்ட்டை என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டை எடுத்து எழுத போறேன். ஓகேங்களா? ஹைட்டை எடுத்து எழுதும் போது இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? சி இஸ் ஹைட் விச் மீன்ஸ் ஹெவியர் ஹைட்டஸ்ட் தென் டி அண்ட் இ இல்லைங்களா? இது வந்தா டி அண்ட் இன்னு வரலாம், இல்ல இ அண்ட் டின்னு வரலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா ஹைட் வைஸ்ல பார்க்கும்போது ஏ வந்து டிஏ காட்டில ஹைட்ன்றாங்க. அப்போ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா டிஏ காட்டில ஏ ஹைட்டா தான் இருந்தாகணும். வேற யாரு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சி இஸ் டாலர் தென் பின்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் சரி சி வந்து பி விட டாலா இருக்கிறாங்க, அதே மாதிரி இ அண்ட் டி விட டாலா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏவும் டி விட டாலா இருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஏவும் டி விட டாலா இருக்கிறாங்க அப்படின்றப்போ நமக்கு ஏ இங்க வருவாங்க. ஸோ த பாசிபிலிட்டி வில் பி டெஃபினட்டா ஹைட் பர்சன்ல சி வருவாங்க. ஓகேங்களா? டெஃபினட்டா ஹைட் வந்து சி. மற்ற 3 பிளேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்கிறப்போ டிஏ காட்டிலும் ஏ டாலர்னு சொல்லிட்டாங்களா? ரைட் பட்
இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் படி பார்த்தோம்னா டெஃபினட்டா பி வந்து பாத்தீங்கன்னா சி வந்து பி விட டால் தான். ஓகே, ஸோ நான் பி தூக்கி இங்க எழுதலாம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏவை காட்டிலும் டி டால்னு சொல்லியாச்சு. ஸோ நாங்க ஏவை போடலாம், இங்க ஈய போடலாம் இல்லையா? ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த இடங்கள் மாறி மாறி வரும். அது பிஇஏ 3 பேரும் இடம் மாறி மாறி எங்க வேணாலும் வரலாம். ஸோ ஆக மொத்தம் இந்த சியும் டியும் தான் டிட்டர்மைண்ட் இல்லையா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேள்வி என்னக்கா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் எல்டர் டு டின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் மேட்டரே கிடையாது, ஏஜ் தான் மேட்டர். ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் இன்டு ஏஜ். ஏஜ் வைஸ் பார்த்தோம்னா லெட் மீ டேக் ஹிண்ட். ஏஜ் வைஸ் பார்த்தோம்னா பி இஸ் எல்டர் தேன் இயா. ஸோ பி இஸ் எல்டர் தேன் இ. தென் வேற எங்க ஏஜ் வைஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் யங்கர் டு ஏன்றாங்க. ஓகே, சி இஸ் யங்கர் டு ஏ அண்ட் இ இஸ் கிரேட்டர் தேன் ஏன்றாங்க. ஸோ இப்போ இ இஸ் கிரேட்டர் தேன் ஏன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ இஸ் கிரேட்டர் தேன் ஏ. A is what? Greater than C. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கிறாங்க, B வந்து பாத்தீங்கன்னா is greater than E இல்லைங்களா? ஸோ அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, D is elder to Aன்றாங்க. D is elder to Aன்றப்ப டெஃபினட்டா B E D A C. This will be the answer. ஓகேங்களா? ஸோ C B E D A அண்ட் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், சி போடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுதான் பர்ஃபெக்டா இருக்கும். விச் மீன்ஸ் த ஃபைனல் ஆர்டர் வில் பி சி பி இ டி ஏ அண்ட் சி. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் டி விட எல்டஸ்டா யார் வராங்க, பி அண்ட் இ தான் வராங்க இல்லைங்களா? ஸோ இவங்க வந்து இடம் மாறி மாறி கூட வரலாம், டியும் இயும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிஏ காட்டிலையும் எல்டஸ்டா வரக்கூடியவங்க பி அண்ட் இ. த ஆன்சர் இஸ் பி அண்ட் இ. ஓகே, அக்கார்டிங் டு தி அரேஞ்ச்மெண்ட் சி பி. ஸோ எஸ், வெயிட் அ மொமெண்ட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி விட இ எல்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? BEDAC will be the final arrangement, right? So the answer will be B and D. Note பண்ணிக்கங்க. ஸோ ஃபுல் கொஷினும் நோட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வெயிட்டு டாலு வேறு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்களோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணி அவங்கள அப்படியே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களில் ஓகேங்களா இவங்களில் வந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸில் ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போதே நமக்கு என்ன ஆகிடும்னாக்கா இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியர் ஆகிடும். ஸோ நமக்கு ஒர்க் அவுட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸும் நம்ம வந்து எடுக்கிற ஹிண்ட் அண்ட் ஒர்க் அவுட் ப்ராசஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம்ஸ்ல போடும்போது ஃபர்ஸ்ட் ஃபுல் கொஷினை படிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேட்டுக்கக்கூடிய கொஷின் படிங்க, சப் கொஷின் கேளுங்க. அந்த கொஷின்ஸ்க்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாம் பேசிஸ்ல. பட் வைல் கம்மிங் டு ஓகேங்களா வைல் கம்மிங் டு ப்ராக்டிஸ் பேசஸ் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? Shall we move on to next question? Yes, I'm moving on to next question. Yes. The same இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வராங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆர்டர் அண்ட் அவங்களோட வெயிட் பேஸ் பண்ணி வராங்க இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, பிஎன்சி ஆர் ஷார்ட்டர் தென் எஃப் வைல் கம்மிங் டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட் பேசிஸ்ல வர்றப்போ ஓகேங்களா ஹைட் பேசிஸ்ல வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஎன்சி ஆர் ஷார்ட்டர் தென் எஃப். ஸோ எஃப் இஸ் கிரேட்டர் தென் பி அண்ட் சி இப்படி போட்டுக்கலாங்களா? பட் ஹெவியர் தேன் ஏன்றாங்க. வெயிட் பேசிஸ்ல வரும்போது பி அண்ட் சி இஸ் கிரேட்டர் தேன் ஏ. ஓகே,
ஸோ டி இஸ் ஹெவியர் தேன் பி அண்ட் டாலர் தேன் சின்றாங்க. டி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பேசிஸ்ல வரும்போது ஹெவியர் தேன் பி, கிரேட்டர் தேன் பி. ஓகே, ஹைட் பேசிஸ்ல வரும்போது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டி இஸ் டாலர் தேன் சி. சி வடிவம் டாலா தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. இ இஸ் ஷார்ட்டர் தேன் டி பட் டாலர் தேன் எஃப்ன்றாங்க. இ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் தேன் ஈங்களாம் பட் டாலர் தேன் எஃப்ங்களாம். ஓகே, இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா இப்படியும் எழுதலாம். டி இஸ் கிரேட்டர் தேன் இ, இ இஸ் கிரேட்டர் தேன் எஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட் பேசிஸ்ல எஃப் இஸ் ஹெவியர் தேன் டின்றாங்க. எஃப் இஸ் ஹெவியர் தேன் டி, வெயிட் வைஸ் பார்க்கும்போது எஃப் விட டி வெயிட் கம்மியாக தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஏ இஸ் ஷார்ட்டர் தேன் இ பட் டாலர் தேன் எஃப்ன்றாங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஈய காட்டிலையும் ஷார்ட்டர். ஓகே, பட் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் தேன் எஃப். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்டன் கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த பேசிஸ் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஹைட் வெயிட் பேசிஸ்ல இவங்க எல்லாரையும் அடிக்கிடலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் எடுத்துக்கலாமா. ஹைட் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் கிரேட்டர் தென் பி அண்ட் சி. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா டி இஸ் ஓகே, டி இஸ் டாலர் தேன் சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பேசிஸ்ல பார்த்தோம்னா ஓகே சி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி இஸ் டாலர் தேன் இ, இ இஸ் டாலர் தேன் எஃப் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டி இஸ் ஆல்சோ டாலர் தேன் சி. ஓகே, ஸோ பி சி. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஷார்ட்டர் தேன் இ பட் டாலர் தேன் எஃப்ங்களாம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி இ ஏ எஃப் பிசி ஆர் சிபி. ஓகேங்களா, புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ பிஎன்சி ஆர் ஷார்ட்டர் தேன் எஃப் பட் ஹெவியர் தேன் ஏன்றாங்க. பிஎன்சியும் எஃப் விட ஷார்ட்டர் தான் தான். ஸோ அப்போ ஹைட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டி இ ஓகேங்களா, டிஇ ஏ எஃப் வரையில கிளியர். அதுக்கப்புறம் ஒன்று பி அண்ட் இ ஆர் இ அண்ட் பி. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து சொல்லியிருக்காங்க, எஃப் வந்து பியும் இயும் விட வந்து என்ன சொல்லிட்டாங்க, பிஇ காட்டிலையும் வந்து எஃப் வந்து பிஇயும் காட்டிலையும் ஷார்ட்டஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்தாங்கன்னா இப்படி தான் வந்தாகணும். இப்போ வெயிட் பேசிஸ்ல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் லெஸர் தேன் பிஎன்சி. பிஎன்சியை விட பார்க்குறப்போ ஏ வந்து கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து என்ன பண்ணுறாங்க, பி விட ஹெவியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ லெட் மீ சூஸ் அ திங் ஒர்க் அவுட். பி DCA or ஓகே let it be BDCAவே இருக்கட்டும். ஓகேங்களா, DBCA. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெவியர் பிசினஸ் சொல்லும் போது எஃப் இஸ் ஹெவியர் தேன் டின்றாங்க. ஸோ எஃப் இஸ் ஹெவியர் தேன் டி. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப் டிஏ பிஏ சிஏ திஸ் வில் பி தி ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, 5 பேர் வந்துட்டாங்களா, 5 பேர் வந்துட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் யாரை விட்டு போயிருக்காங்க, இ விட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ இ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இ பற்றி வேறு எதாவது சொல்லியிருக்காங்களா பாருங்க. ஸோ பி ஷார்ட்டர் தேன் எஃப் ஹெவியர், B and C is heavier than A. So D is heavier than B. Yes, D is heavier than B. F is heavier than D. எஸ், இயை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்ல. அப்போ வந்தால் இ என்ன வரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரேஞ்ச்மெண்ட் வில் பி திஸ், வில் பி லைக் திஸ் ஆர் இ எஃப் டி பி சி
A. This will be the arrangement. Possible 1 and possible 2. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு? சீமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹைட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? தெளிவா சொல்லியிருக்காங்க. D விட E ஹைட்டா இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் வெயிட் ஹைட்டா இருக்கிறாங்க. E விட A ஹைட்டா இருக்கிறாங்க. A விட E ஹைட்டா இருக்காங்க. F விட A ஹைட்டா இருக்கிறாங்க. அதே மாதிரி F வந்து பார்த்தீங்கன்னா B அண்ட் E காட்டிலும் ஹைட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. B அண்ட் C காட்டிலும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க. C Eன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் C ரைட். ஸோ சிஏ காட்டிலும் ஹைட்டா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நமக்கு என்ன பண்ணல இங்க சி வருவாங்களா இங்க பி வருவாங்களா எதுவும் நமக்கு சொல்ல கிடையாது. கரெக்டா? சி இங்க வருவாங்களா எங்க வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ பியும் சியும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இடங்கள்ல வேற எங்கனாலும் மாத்தி மாத்தி வரலாம். இங்க இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ்ல எங்க வேணாலும் சியும் பியும் வரலாம். ஆகையால் தான் நம்ம என்ன பண்ணோம் ஹைட்டை கொண்டு வந்து இப்படி எழுதணும். வெயிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெல் ஷுர். எஃப் வந்து டிஏ கட்டில வந்து இதுவா ஹைட்டா இருக்கிறாங்க. டி பிஏ கட்டில ஹைட்டா இருக்கிறதால சி என்ன பண்ணாக்கா அங்கேயே ரீட்டைன் பண்ணிக்கிறேன். அங்கேயே ரீட்டைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன ஆகுறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்புறம் என்ன சொல்றாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா லைக் விச் மீன்ஸ் ஏவை காட்டிலும் பியும் சியும் ஹெவியா இருக்கிறதுனால அவங்களுக்கு கீழே ஏவை போடுறேன். ஈயை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கலன்னு நமக்கு என்ன தெரியல. ஈ வந்து ஷார்ட் பர்சனா ஷார்ட் டெஃபினட்டா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டஸ்ட் பர்சனா இல்ல வெயிட் கம்மி பர்சனா நமக்கு தெரியல. புரியுதுங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இ டெஃபினட்டா வந்து ஒன்னு வெரி வெயிட் கம்மியான பர்சனா வரணும் இல்ல வெயிட் ஜாஸ்தியான பர்சனா வரணும். இந்த 2 பர்சன் தான் வரணும். ஆகையால வெயிட்டுக்கு 2 பாசிபிலிட்டி. ஓகே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? எஸ் எவ்ரிவன். Shall we move on to further questions? See how taking notes ன்றது புரியுது இல்லைங்களா எல்லாருக்கும்? Thing is that நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி ப்ரோசீட் பண்ண ஆரம்பிச்சோம்னா it will be very simple task. Okay? Okay, let me move on to further questions. என்ன கொஸ்டின் கேட்காங்க? Which of the following statement is true for F as regard height and weight? F weight and height காட்டிலையும் எந்த இது வந்து F பொறுத்து மட்டும் வந்து கரெக்டா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஸோ வெயிட்ல வந்து பார்த்தோம்னா டெஃபினட்டா வந்து ஹைட்ல பார்த்தோம்னா F வந்து பிஎன்சி விட ஹைட் சரிங்களா? பிஎன்சி விட ஹைட்டு ஆனா டிஇஏ விட ஹைட் கம்மி. ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா எஃப் வந்து நமக்கு வந்து ஒன்று ஹெவி வெயிட்டஸ்ட் பர்சனாக வரணும் அப்படி இல்லை செகண்ட் வெயிட்டஸ்ட் பர்சனாக வரணும். எப்படி பார்த்தாலும் இதுதான் உங்க பொசிஷன். ஓகே ரொம்ப வெயிட் பர்சனாக வரணும் இல்லை செகண்ட் வெயிட் பர்சனாக வரணும். வெயிட் வைஸ் பார்த்தோம்னா ஓகே வெயிட் வைஸ் பார்த்தோம்னா எஃப் வந்து ஒன்று ஹெவியஸ்டா இருக்கணும் இல்லை செகண்ட் ஹெவியஸ்ட் பர்சனாக இருக்கணும். ஹைட் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு தேர்டு டாலஸ்ட் பர்சன் டாலஸ்ட் ஃபர்ஸ்ட் அதாவது செகண்ட் டாலஸ்ட் பர்சன் தேர்ட் டாலஸ்ட் பர்சன் டாலஸ்ட் செகண்ட் டாலஸ்ட் தேர்ட் டாலஸ்ட் பர்சன். ஓகேங்களா? தேர்ட் டாலஸ்ட்னா சென்டரா இருக்கிறாங்க. ஸோ இ he is taller than E, he is lighter than E and taller than E ன்றாங்க. டெஃபினட்டா கிடையாது. E is heavy, he is heavier than B. எஸ் பி காட்டிலும் ஹெவியர் தான் அண்ட் டாலர் தென் சின்றாங்க. எஸ் டாலர் தென் சி பர்ஃபெக்டா இருக்கிறாங்க இவங்க. பி பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. ஓகேங்களா? டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இவர் பிஏ காட்டிலும் ஹெவியஸ்ட் பர்சன் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சி காட்டிலும் ஹைட் பர்சன் தான். மற்றது பாருங்க ஹெவியர் தென் பி அண்ட் சி பட் ஷார்ட்டர் தென் டின்றாங்க.
So B and he is heavier than B and C. Yes, he is heavier than B and C, but shorter than D ன்றாங்க. No, he is not shorter than D. He is lighter than E. E விட லைட்டரான்னு கேக்குறாங்க. Maybe. And also shorter than E ன்றாங்க. So yes, E விட shorter தான் இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த E விட லைட்டான்னு கேட்டா தெரியாது. We don't know. So data is insufficient. So we cannot take this. Okay, data is insufficient. He is lighter than B and C but taller than D ன்றாங்க. B and C விட லைட்டரா and taller than D ன்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டே முரணான ஸ்டேட்மெண்ட். அப்ப நம்ம பெர்ஃபெக்ட்டா ஸ்டேட்மெண்ட் எடு. B ஸ்டேட்மெண்ட். He is heavier than B and taller than C. This is a perfect answer. Okay? நோட் பண்ணிக்கோங்க. Okay, let's move on to next question. அடுத்த கொஸ்டின் சூப்பர். இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா. PQRSTU ஆர் மெம்பர் ஆஃப் அ கிளப் அண்ட் ப்ளே. ஓகே, 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு கிளப்ல மெம்பரா இருக்காங்க. அங்க they are playing certain games. ஓகேங்களா. ஸோ certain gamesன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா yes, I have split the questions over here and there. ஓகே, ஜஸ்ட் லைக் தட் நோட் பண்ணிட்டே வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காங்க, நமக்கு PQSTU ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் கிளப் அண்ட் பிளேஸ் டிஃப்ரெண்ட் கேம்ஸ்ன்றாங்க இல்லைங்களா. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேம்ஸ் விளையாடுறாங்க. ஓகே, ஸோ என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, டென்னிஸு, பேஸ்கெட் பாலு, பேட்மிண்டனு, வாலிபால் அப்படின்னு சொல்லிட்டு 6 கேமு 6 ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு பால் மட்டும் சொல்லலை, பர்சனை மட்டும் சொல்லலை, ஈவன் தே ஹவ் இன்க்ளூடட் தேர் ஹைட்ஸ் ஹியர். ஓகேங்களா. அவங்க ஹைட்டையுமே சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 எலமெண்ட் வராங்க. பர்சனு, கேமு, ஹைட்டு. ஓகே, கடகடன்னு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க பார்க்கலாம். பர்சனு, ஹைட்டு, கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு ஆக்சுவலி நமக்கு என்னன்றது நம்ம டிட்டர்மைன் பண்ணோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அக்கார்டிங் டு த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சன் இருக்கிறாங்க, தென் வந்து பாத்தீங்கன்னா கேம் இருக்காங்க, தென் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ என்னென்ன பர்சன் பாத்தீங்கன்னா நமக்கு PQRST and U, ரைட். ஸோ மொத்தமா 6 பேர் இருக்காங்க. 6 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேம்ஸ் விளையாடுறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நமக்கு என்ன பண்றாங்க, டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ்ல இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ நமக்கு இங்க ஹைட்டும் தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம் சேர்த்து எழுதிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஹைட்டும் வந்து அதே மாதிரி கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் see T who is taller than P and S plays tennis. T who is taller than P and Sங்களா. ஸோ லெட் மீ சே, நான் வந்து ஃபர்ஸ்ட் இவங்களை கேம் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, கேம் மட்டும் போட்டுக்கிறேன். கேம் தனியாக நான் எழுதுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டும் தனியாகவே இங்கே எழுதுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ எஸ், ஸோ ஹைட்டு தனியாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க என்ன சொல்றாங்க, T is taller than P and S தான். T is greater than P and S and plays tennis. அப்போ டெஃபினட்டா என்ன எழுதணும், T ஓட இடத்துல நாம போய் டென்னிஸ் எழுதணும். ஓகேங்களா. அடுத்தது the tallest among them plays basketball. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
tallest person plays basketball, it seems. Okay, so tallest is equal to, okay, tallest is equal to basketball. ஷார்டஸ்ட் அமாங் தெம் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால்ன்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்டஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வாலிபால்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்க? Q and S neither plays volleyball nor basketballன்றாங்க. Q S நமக்கு என்ன பண்ணலாம்? Q and S is not equal to volleyball and basketball or plays volleyballன்றாங்க. அப்ப டெஃபினட்டா R is playing volleyball. ஓகே, R is playing volleyball. அண்ட் அங்க இருக்கக்கூடிய பர்சன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெஃபினட்டா என்ன தெரிஞ்சு போச்சு? வாலிபால் விளையாடுறவங்க தான் யார்? நமக்கு ஷார்டஸ்ட் தெரியுது இல்லைங்களா? ஸோ அப்போ R is the shortest end. ஓகேங்களா? ஸோ எண்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே 6 பேர்ல R தான் ஷார்டஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். T is between Q who plays football and P is P in order of height. ஓகேங்களா? ஸோ T is between Q who plays footballன்றாங்க. அப்போ Q வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ளே பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்பால் ப்ளே பண்ணுறாங்க இல்லைங்களா? Q வந்து ஃபுட்பால் ப்ளே பண்ணுறாங்க அண்ட் இன் P in order of ஹைட்ன்றாங்க. Q வந்து T வந்து பார்த்தீங்கன்னா Q and P கிடையாது தான் இருக்காங்களா? ஓகேங்களா? Q and P கிடையாது தான் T இருக்காங்க. இட் மே பி எய்தர் P T Q இப்படி கூட இருக்கலாம். QTP இல்ல PTQ இவ்வளவுதான் ஆர்டர். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? கேம் வைஸ் பார்க்கும்போது இட் இஸ் வெரி ஷோர் தட் எஸ்ஸும் சரி கியூவும் சரி வாலிபாலும் விளையாடல, பேஸ்கெட் பாலும் விளையாடல. அப்போ டெஃபினட்டா எஸ்ஸுக்கு நேரம் என்னால் பேஸ்கெட் பால் கொடுக்க முடியாது. ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன்? ஆருக்கு வாலிபாலை கொடுத்துட்டேன், கியூக்கு நான் ஃபுட்பாலை கொடுத்துட்டேன். ஒன்று பி வந்து என்ன பண்ணி ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்கெட் பால் விளையாடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன விளையாடணும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட் விளையாடணும். ஓகே, இன்ஃபர்மேஷன் வைஸ் பாருங்க எதெல்லாம் எக்ஸாக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ ஹைட் வைஸ் கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? T வந்து பாத்தீங்கன்னா டாலர் தென் P அண்ட் Sன்றாங்க. P அண்ட் S காட்டிலும் T வந்து டாலர் தென். ஓகே, ஸோ இப்போ என்ன முடிவாயிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா Pக்கும் Tக்கும் இடையில Qக்கும் நடுவில் தான் T இருக்கிறாப்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இட் மே பி Q T P இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? Qக்கு வந்து இங்க போட முடியும். ஏன்னா Q வந்து டாலஸ்ட் பர்சனா போட முடியாது. ஏன்னா Q வந்து பேஸ்கெட் பாலும் விளையாடல, வாலிபாலும் விளையாடலன்றாங்க. அப்ப என்னால Q வந்து டாலஸ்ட் பர்சனா போடவே முடியாது. ஸோ ஐம் புட்டிங் P ஹியர். ஓகே, ஸோ ஆனால் P போடவும் முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? T தான் வந்து P விட டாலரா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க QP இட் வில் பி கெட்டிங் குவைட். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கியூவை டாலஸ்ட் பர்சன் போட முடியாது. ஸோ ஈவன் ஸ்டில் த ஆர்டர் இஸ் லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ டாலஸ்ட் பர்சனாக யார் இருந்தாகணும்? வேறு வழியே கிடையாது, எஸ் இருந்தாகணும். எஸ் இஸ் டாலர் தென் கியூ டி பி எஸ். ஸோ விச் மீன்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஸும் வந்து டீயை காத்திலும் டாலராக என்னால் போடவே முடியாது இல்லைங்களா? ஸோ இட் இஸ் ஆல்சோ குவைட் டிப்ளமேட்டிக் ஹியர். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களை அகெயின் ஒரு கான்செப்ட் எழுதலாம். ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா பி அண்ட் எஸ்ஸை காட்டிலும் ஹைட்டு ஜாஸ்தி இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர் தான் இந்த இடத்துல ஷார்டஸ்ட்னு முடிவாயிடுச்சு. ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. நமக்கு Q வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் பர்சன் நம்மளால போட முடியாது இல்லைங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா T who is taller than P ன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் பிளேஸ் ஃபுட்பால். ஓகே, ஸோ S is the tallest person. Q T P R. This is the height wise order. Okay, height wise order வந்து பாத்தீங்கன்னா it is very clear that so just a சின்ன வந்து this and has made confusion over here. என்னன்னாக்கா T who is taller than P இதோட இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. and S plays tennis. S plays tennis முடிவாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா S is the one
who plays tennis here அப்படின்ற மாதிரி வருது. ஓகே ஓகே ஸோ the order is right. ஓகே ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா டி வந்து Q and P இடையில தான் இருக்காங்க. ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா this is the order. So the final definitely the highest tallest person will be you. ஓகேங்களா the order is finaled. ஓகே ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆர்டர் தான் இருக்கும் ஹைட் வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று UQTPSRன்னு இருக்கணும். ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணோம் கேம்ஸ் டிட்டர்மைன் பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம் டாலஸ்ட் பர்சன் தான் நமக்கு என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க. அப்போ டெஃபினட்டா யூ வில் பி பிளேயிங் பேஸ்கெட் பால் ரைட். ஸோ அப்போ கியூ ஃபுட்பால் விளையாடுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் பேஸ்கெட் பால் வாலிபால் எதுவுமே விளையாடலன்னு தெரியும். ஓகேங்களா ஸோ வந்து பாத்தீங்கன்னா பியும் எஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேம்ஸ் போகணும்னா டென்னிஸ் ஒன்று கிரிக்கெட் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பேட்மிண்டன். இந்த ரெண்டு கேம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தருக்கு போகும். ஓகேங்களா பி அண்ட் எஸ் இவங்க வந்து கிரிக்கெட் அப்படி இல்லைன்னா பேட்மிண்டன் இந்த ரெண்டு கேம்ல ஏதோ ஒரு கேமை வந்து இவங்க ரெண்டு பேர் விளையாடுறாங்க. கிரிக்கெட் அப்படி இல்லைன்னா பேட்மிண்டன். ஓகே ஹைட் வைஸ் பார்க்கும்போது யூ இஸ் த ஹைட்டஸ்ட் பர்சன் QTPSR. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸோட நம்ம அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கலாம். டி ஹூ இஸ் டாலர் தேன் பி. இப்போ ஹைட் வைஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஓகேங்களா டி ஹூ இஸ் டாலர் தேன் பி அண்ட் எஸ் பிளேஸ் டென்னிஸ்ன்றாங்க. ஓகேங்களா டி ஹூ இஸ் டாலர் தேன் பி அண்ட் எஸ் பியும் எஸ்ஸும் காட்டில் ஹைட்டா இருக்கக்கூடிய டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்றாங்களாம் டெஃபினட்டா வந்து லைக் டென்னிஸ் தான் விளையாடுறாங்க. ஸோ டீக்கு நேரம் டென்னிஸ் கொண்டு வந்துட்டோம். ஹைட்ல வந்து அழகா டீக்கு விட ஹைட்டா கரெக்டா இருக்காங்க இந்த ஆர்டர் படி. அடுத்தது டாலஸ்ட் அமாங் தெம் பிளேஸ் பேஸ்கெட் பால் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா டாலஸ்ட் அமாங் தெம் பிளேஸ்னா இப்போ இங்க படி பாத்தீங்கன்னா யூ இஸ் டாலஸ்ட்ன்றது நமக்கு டிட்டர்மைன் ஆகுது. ஸோ அவங்க பேஸ்கெட் பால் தான் விளையாடுறாங்க. அதுவும் கரெக்டா இருக்கு. த ஷார்டஸ்ட் அமாங் தெம் பிளேஸ் வாலிபால்ன்றாங்க. ஹூ இஸ் த ஷார்டஸ்ட் அமாங் தெம் ஆர் இஸ் த ஷார்டஸ்ட் அமாங் தெம் ஹூ பிளேஸ் வாலிபால். வை பிகாஸ் இங்க ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க ஆர் பிளேஸ் வாலிபால் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆரும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்டஸ்ட் பர்சன் இந்த இடத்துல. ஸோ ஷார்டஸ்ட் பர்சன் இடத்துல ஆறு போடுறேன். ஆறுக்கு நேரம் வாலிபால் கொண்டு வந்து போடுறேன். இப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா கியூவும் எஸும் பேஸ்கெட் பாலும் விளையாடல வாலிபாலும் விளையாடலான்ட்டாங்க. வி ஆல்ரெடி நோ திஸ் ஆர் த வந்து ஷார்டஸ்ட் பர்சன். அப்போ கியூ வந்து பாத்தீங்கன்னா ஹைட் பர்சன் இல்லை நமக்கு ஆல்ரெடி தெரிய வருது. ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எஸும் ஹைட் பர்சன் இல்லைன்னு தெரிய வருது. தென் டி இஸ் பிட்வீன் கியூ அண்ட் பின்றாங்க. டி வந்து பாத்தீங்கன்னா கியூ அண்ட் பி இடையில தான் இருக்காரா. ஆனா கியூ வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா கியூ வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க. அப்ப டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா கியூக்கும் ஒண்ணு நமக்கு என்ன பார்த்தோம் QTPன்னு பார்த்தோம். ஆனா PTQன்னு பார்த்தோம். பட் ஆனா என்ன ஆயிடுச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க என்ன ஆகுறாங்க டி வந்து பி விட ஹைட்டா இருக்கிறதா டெஃபினட்டா நமக்கு வந்து இந்த PTQ அப்படின்ற ஆர்டர் வராது நமக்கு. ஸோ த ஆன்சர் வில் பி QTP. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா POSக்கும் கன்ஃபியூஷனே வேணாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா POS விட ஹைட்டா இருக்கிறதுனால we will be putting ஒன்னு PS இல்லைன்னா P இல்ல P இல்ல S இல்லைங்களா. சின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Qவும் TPயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இடையில இருக்கிறதுனால இட் இஸ் வெரி ஷுர் தட் டெஃபினட்டா ஹைட் வைஸ் வந்து இவ்வளவுதான். ஓகேங்களா ஹைட் டிட்டர்மைன் ஆயிடுச்சு. ஓகே ஹைட் இஸ் UQTPSR. ஓகே ஓகே ஹைட் வைஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ கேம் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஒன்று நமக்கு என்ன வரணும் பி வந்து விளையாண்டா நமக்கு என்ன விளையாடி ஆகணும் ஒன்று கிரிக்கெட் இல்லைன்னா பேட்மிண்டன் விளையாடி ஆகணும். டெஃபினட்டா கியூ இஸ் பிளேயிங் ஃபுட்பால் ஆர் இஸ் பிளேயிங் பேஸ்கெட் பால். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன விளையாடுறாங்க எஸ் இஸ் பிளேயிங் எய்தர் கிரிக்கெட் ஆர் பேஸ்கெட் பால். டென்னிஸ் டி இஸ் பிளேயிங் டென்னிஸ் யூ இஸ் பிளேயிங் பேஸ்கெட் பால். ஸோ இப்போ இந்த ஹைட் பேசிஸ் நம்ம என்ன பண்ணலாம் அவங்க கேம்ஸும் எழுதிக்கலாமா. யூ வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க. கியூ வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடுறாங்க. டி வந்து டென்னிஸ் விளையாடுறாங்க. பி விளையாண்டா ஒன்று கிரிக்கெட் இல்லைன்னா பேட்மிண்டன். எஸும் விளையாண்டா கிரிக்கெட் இல்லைன்னா பேட்மிண்டன். ஆறு வாலிபால் தான் விளையாடுறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா. எஸ்
Yes, let's move on to further questions. இப்போ என்ன கேக்குறாங்க, who will be at the third place if they are arranged in the descending order of their height ன்னு கேக்குறாங்க. டிசெண்டிங் ஆர்டர்ல அவங்கள ஹைட் வைஸ் எடுக்கலாம். நான் ஆல்ரெடி என்ன பண்ணேன், டிசெண்டிங் ஆர்டர் வந்து அடுக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா? என்னென்ன எடுக்கணும் நம்ம? யூ கியூ டி பி எஸ் ஆர்ன்னு சொல்லிட்டு டிசெண்டிங் ஆர்டர் வந்து அடுக்கி வச்சிருந்தோம். ஹூ இஸ் த தேர்ட் பிளேஸ் இஃப் தே ஆர் அரேஞ்ச் டிசெண்டிங் ஆர்டர்ன்றாங்க. தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க நமக்கு? டி இருக்காங்க இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் டி. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்ரி ஒன். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் இவ்வளவுதான். கம்பேரிசன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் வெரி சிம்பிள் டாஸ்க். ஓகே, தி திங் இஸ் தட் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய பர்சன்ஸ் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம இன் அண்ட் அவுட் கீனா நோட் பண்ணோம்னா போதுமானது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒழுங்காக அவங்க நோட் பண்ணாவே போதும். நம்மளால என்ன பண்ண முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ கம்பேரிசன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கமிங் டு அன் எண்ட். Thank you everyone.